ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட ராங் பீஸையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு தான் பாட்டமில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். போட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்து பாட்டமில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு சுற்றி 4 பக்கமுமே நம்ம ஸ்டிச் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒட்டிக்கிறவங்க ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸி. கிளாத் கொஞ்சம் எனக்கு க்ரிப்பாக இருக்கும், அதனால் நான் ஸ்டிச் பண்ணியே எடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் போடி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதோட சென்டர் பீஸ் மார்க் பண்ணி எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3.5 பீஸ், ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நான் ஒரு 6 to 8 பீசஸ் எடுத்துக்கிறேன். உங்கள் ப்ளவுஸ் டிசைனுக்கு நீங்கள் எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே கீழே வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே அப்படி தான் நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். தெரியுதா? நான் 3 டைப்ஸாக ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஷைனிங் கிளாத்துன்றதுனால கொஞ்சம் தைக்க கஷ்டமாக இருந்தது, அதனால் அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட முடியல. இப்போ ப்ளவுஸோட சென்டர் பீட் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி தச்சு வச்சுருந்ததை எடுத்து ஒன்றுத்தோட ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சு தான் தைக்க போகிறோம். எந்த டிசைன்ஸுமே உள்ளே போகக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைங்க. மேலே வச்சு தைச்சிடாதீங்க, டிசைன்ஸ் க்ளீனாக தெரியணும். இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும், அதில் தான் நீங்கள் அதை அட்டாச் பண்ணி தைக்கணும். அந்த மாதிரி நான் அந்த 8 பீஸையுமே வச்சு தைச்சிக்கிறேன். சென்டர் லைனில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். இப்போ தச்சு எடுத்துக்கிட்டேன். எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே உள் பக்கமாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் கிடச்சிரும். இதை நீங்கள் அப்படியே நீடில் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் அதே மாதிரி ஸ்கொயர் பீஸ் வச்சு உள்ளே கொடுத்து தச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சென்டர் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பீட் கொடுத்து தான் நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். கோல்டு பீடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பீட் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் இல்லை, நான் எதனா ஒட்டிக்கிறேன் மேம் அப்படின்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் க்ளூ கொடுத்து கூட ஒட்டிக்கலாம். நான் தச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நியூவான டிசைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா நியூ டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நியூ டிசைன் சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாக்ட் டிசைன் என்ன வேணுமோ அதுவே எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.